புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதியின் ஆக்டோபஸ் கரத்திலிருந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மக்கள் நலசேவையை தொடங்கினார். பல தொலைநோக்கு திட்டங்களுடன் தனது முதல் ஆட்சியை கட்டமைத்த அவர் 1978ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சுகாதார சேவை தொடர்பாக அல்மா அட்டா மாநாட்டை நடத்தினார். ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் மக்களுக்கும் தேவைப்படும் மருத்துவ சேவைகளை வழங்கும் பொறுப்பு உள்ளது என்றும் அதனை அடைய போதுமான சுகாதார மற்றும் சமுதாய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அரசின் கடமை என வலியுறுத்தப்பட்டது. ஊட்டச்சத்து, பாதுகாப்பான குடிநீர், பொது சுகாதார கல்வி, மருந்துகள் எளிதில் கிடைத்தல், தடுப்பூசி, குடும்ப நலன், மகளிர் மற்றும் குழந்தை நலன் ஆகியவற்றில் முன்னேற்றம், நோய் தடுப்பு, நோயை குணப்படுத்தல் மற்றும் மறுவாழ்வு ஆகியவைகளின் அவசியத்தை அல்மா அட்டா மாநாடு வலியுறுத்தியது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பானது இன்று வலுவாக இருப்பதில் அதிமுகவின் பங்களிப்பு மிகப்பெரியது. தற்போதைய நிலவரப்படி மருத்துவத்துறையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தொடங்கி புரட்சித் தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரின் ஆட்சி காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ மேம்பாட்டு நடவடிக்கைகளை நன்கு விளங்கிக் கொள்ளலாம். தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் 36 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இதில் 2017 முதல் 2021 வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி இருந்தபோது 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் புதிதாக நிறுவப்பட்டன. இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மருத்துவத்துறை மிகுந்த வலுவுடன் தமிழ்நாட்டில்தான் உள்ளது. 62 மருத்துவக் கல்லூரிகளுடன் இணைந்த மருத்துவமனைகளும், தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர்சிறப்பு மருத்துவமனை ஒன்றும், தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை 2 இடங்களிலும் உள்ளன. அதேபோல் 18 மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், வட்டம் சாரா மருத்துவமனைகள் மொத்தம் 272 மருத்துவமனைகள் உள்ளன. 1804 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 8713 துணை சுகாதார நிலையங்கள், சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 463 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈட்டுறுதி மருத்துவமனைகள், 225 தொழிலாளர் ஈட்டுறுதி மருந்தகங்கள் கட்டப்பட்டுள்ளன. 1542க்கும் அதிகமான இந்திய முறை மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுகின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது அதிமுகவின் கொள்கை. இந்த கொள்கை அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அதனை பிறகு வரும் திமுக கூட நிறைவேற்றக்கூடிய கட்டாயத்தை வலுவாக பதிந்து வைத்துள்ளது அதிமுக. அதன்படி கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், அரியலூர் உள்ளிட்ட 11 இடங்களில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அதிமுக ஆட்சியின் முயற்சியால் திறக்கப்பட்டன. இந்த 11 மருத்துவக் கல்லூரிகளும் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் கொண்டு வரப்பட்டது. இந்த புதிய மருத்துவக் கல்லூரிகள் மூலமாக 1450 MBBS இடங்கள் தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக கிடைக்கிறது. இது தவிர 150 MBBS இடங்கள் இருந்த கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் 200 இடங்கள் கூடுதலாக ஒதுக்கப்படுவதற்கு அதிமுகவின் அழுத்தம் காரணமாக உள்ளது. மருத்துவத்துறையில் பல சாதனைகளை தமிழ்நாடு நிறைவேற்றி இருந்தாலும் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை உறுதி செய்ததில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அரசின் 7.5% உள்ஒதுக்கீடு தனித்துவமானது. நீட் தேர்வுக்கு எதிராக ஒருபுறம் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டே மற்றொரு புறம் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் கலையரசன் தலைமையிலான குழுவை அமைத்து அரசு பள்ளிகளில் பயின்று தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வில் தகுதியான மாணவர்களுக்கு மருத்துவம், பல் மருத்துவம், இந்திய மருத்துவம் மற்றும் ஓமியோபதியில் இளநிலை படிப்புகளுக்கான சேர்க்கையில் 7.5% முன்னுரிமை வழங்க வகை செய்யப்பட்டது. இது தொடர்பாக எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான ஆட்சி காலத்தில் 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி சட்டம் இயற்றப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டது. இந்த திட்டமானது நவம்பர் மாதம் 31ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்து ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவிற்கு ஒளியேற்றி வைத்தார் எடப்பாடி கே பழனிசாமி.